நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும், இனி சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உடையாத உறவாய் களையாத கனவாய், நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது என்னாலும், நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம ரொம்பவே நெருங்கி வந்துட்டோம். நமக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம இருதயத்துக்குள்ளே ஏசப்பா பிறக்க போகிறதுக்கு ஏசப்பாவும் ரொம்பவே ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப கொஞ்சம் மணி நேரங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? எல்லோரும் கிறிஸ்மஸ்க்காக ரொம்பவே நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னுமே நம்ம ஏசப்பாவுடைய பிறப்பு விழாவை சந்திக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ நம்மளுடைய இந்த சந்தோஷம் இந்த ஒரு நாளுக்கானது மட்டும் கிடையாது. அப்படி தானே? ஏசப்பாவுடைய பிறப்புங்கிறது இந்த டிசம்பர் 25 மட்டும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவருடைய பிறப்பு நம்மளுடைய இருதயத்தில் உண்மையாக இருந்தது அப்படின்னா, அது நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது குட்டீஸ். அந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிசம்பர் 25க்கு மட்டும்தான் இந்த கிறிஸ்மஸ் இந்த செலிப்ரேஷன்னு கிடையாது. நம்ம வாழ்நாள் முழுவதுமாக அவர் நம்மளுடைய இருதயத்தில் இருந்தால், நம்ம இருதயத்தில் அவர் பிறந்திருந்தா நமக்குள்ளே எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் குட்டீஸ். அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு தான் அருமையான ஒரு வசனமும் கூட கொடுக்கப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 13:10 படியாம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். 1 கொரிந்தியர் 13:10 படியாம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த வசனத்தை கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். இப்போது இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்குள்ளே எவ்வளோ சோர்வுகள் இருந்தாலும் கூட நம்ம அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இல்லைப்பா அந்த கிறிஸ்மஸ் அந்த பிறப்பு என்னுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குன்னு நான் விசுவசிக்கிறேன், அது கண்டிப்பாக என் லைஃப்பில் நடக்கும்னு விசுவசிக்கிறோன்னு தானே நம்ம இந்த நாளில் நம்ம அடியெடுத்து வைப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருக்க நம்மளே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம்ல. அது எப்படி நம்மளால் முடியுது? நமக்குள்ளே தான் சோர்வு இருக்கே, நமக்குள்ளே தான் போராட்டம் இருக்கே, நமக்குள்ளே தான் ஏமாற்றங்கள் இருக்குது. நம்மளால் எப்படி இந்த நாளில் சந்தோஷமாக இருக்க முடியுது? ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்து பிறப்பு விழாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனசில் ஒன்றே தான், அவருடைய பிறப்பு என்னோடய லைஃப்பை மாற்றணும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த நாளில் நான் சோர்ந்து போக இருக்க விரும்பலை. கண்டிப்பாக நான் அதை சந்தோஷமாக நான் செலிப்ரேட் பண்ணணும், என் லைஃப்பை அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் மறந்து அவருடைய பிறப்பு விழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தயாராகிறோம். ஸோ இந்த நாள்லேயும் கூட இந்த வசனத்தின்படியாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இன்றைக்கி பார்த்த பாடலின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் நிலையான சொந்தமாக இருக்கிறாரு. எவ்வளோ சூழ்நிலைகள் நமக்கு சுமைகளாக இருந்தாலும் கூட அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு அந்த சுமைகள்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது.
கிடையாது. ஸோ அதுதான் இந்த நாளையும் கூட நமக்கு இந்த வசனமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அவரை நம்ம நிறைவாக எப்போ ஏற்றுக்கிறோமோ, நம்ம இருதயம் முழுவதுமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எடுத்து போட்டுட்டு, ஏசப்பா நீங்கள் வாங்க, என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு நம்ம எப்போ அவரை ஃபில் பண்ணுறோமோ, அப்படி நம்ம ஃபில் பண்ணும்போது நம்மளோட லைஃப்பில் குறைவுங்கிற எந்த ஒரு வார்த்தைக்கு இடமே கிடையாது குட்டீஸ். ஏன்னா அவரை நம்ம இருதயத்தில் நிறைவாக எடுத்துக்கும் போது நம்ம லைஃப்பில் குறைவாக நம்ம நினைக்கிற எல்லா காரியங்களும் இல்லாமலே காணாமலே போயிடும் குட்டீஸ். ஸோ அவருடைய பிறப்பு விழா நம்மளோட லைஃப் லாங்காக இருக்கணும் அப்படின்னா லைஃப் லாங்காக அவர் நம்ம இருதயத்தில் பிறந்திருக்கணும். ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை இந்த மாதம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. இந்த லைஃப் லாங் எப்போது அவர் நம்மளோட இருதயத்தில் இருக்கிறாரோ நமக்கு எல்லா நாளும் கிறிஸ்மஸ் பண்டிகை தான், எல்லா நாளும் சந்தோஷங்கள் தான், எல்லா நாளும் நமக்குள்ளே சமாதானம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் இந்த அட்வென்ட் சீசனோட லாஸ்ட் வீக் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது லவ், அன்பு. நம்மளுடைய அன்பு அவராக இருக்கிறாரு, கடவுளே அன்பாக இருக்கிறார். நம்மளுடைய கடவுள் நம்மளோட லைஃப்பில் எப்பயும் அன்பாக இருக்கிறாரு அப்படின்னா நம்மளோட இருதயத்தில் அவர் இருக்கணும். அவர் இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சோர்வும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லோரும் மாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்போம். புது ட்ரெஸ்ஸஸ், கேக் எல்லாம் ரெடியாக இருந்திருக்கும், கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம அந்த 4 அட்வென்ட் வீக்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம் இல்லை குட்டீஸ். என்னென்னலாம் க்ராஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் தானே? நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு. இந்த 4ஐயும் நம்ம கையில் எடுத்துக்குவோம், நம்ம இருதயத்தில் பொதிஞ்சு வச்சுக்குவோம். இப்படிப்பட்ட இந்த 4 நிறைவான விஷயங்களும் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது அவருடைய பிறப்பு நம்ம லைஃப்பில் குறைவுன்னு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிறைவான ஆசீர்வாதங்களால் நம்மளை நிரப்போம். ஸோ அதுக்காக இசப்பாட்டு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த 4 வாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. இதனை நாங்கள் 4 வாரங்களாக பார்க்காம எங்கள் இருதயத்தில் நீங்கள் தங்குறதுக்கு தேவையான ஒரு பெட்டாக நாங்கள் ரெடி பண்ணணும். நீங்கள் அதில் குடி புகரணும், நீங்கள் அதில் பிறக்கணும் டாடி. உமது கரங்களில் இந்த 4 வாரங்களையும் நாங்கள் எங்களோட இருதயத்தில் எடுத்து கொண்டுட்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதற்கான தேவையான ஞானத்தை கொடுங்க. உங்களுடைய பிறப்பு எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானையும் கொடுக்க கட்டளையிடும் டாடி. ஆமீன்.